இதிலேதான் ஏதாவது எண்ணம் சொல்லி அவர்கள் என்னை அறிவியலை சேர்ந்தார்கள். ஆனால் எல்லோரிடமும் காட்ட வேண்டும் என்பதை என்னை இயக்குவார். ஏதாவது சிக்கல்களை தொலைபேசியில வீட்டிலே அமர்ந்து இடமாவது பேசிக் கொண்டிருந்தால் என்ன விஷயம் என்று கூட முழுமையாக தெரியாது. இருந்தாலும் அந்த வழியாக செல்லும் பொழுது நான் பேசக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு மிகவும் நான் சிந்திக்காத ஒரு அருமையான ஆலோசனையை திடீரென்று வழங்குவார்கள். அந்த பிரச்சனை தீர்வதற்கு அது முக்கிய காரணமாக எனக்கு பலமுறை அமைந்திருக்கிறது. இந்த திருமணம் ஆன என்னுடைய இந்த 30-37 ஆண்டுகளிலே எனக்கு என்ன தேவை, அதாவது காலை எழுந்தவுடன் நான் திரும்பி பார்த்தால் எனக்கு என்ன வேண்டும், நான் பல் துலகிறதுக்கு ப்ரஷ்ல இருந்து பேஸ்ட்ல இருந்து சோப்புல இருந்து ஷாம்புல இருந்து ஷேவிங் பிளேடு வரைக்கும் 35 வருஷம் நான் ஒரு நாள் கொண்டு இது அத்தனையும் என் மனைவி என்னுடைய தேவைக்காக வாங்கி வைத்திருப்பார்கள். இதை நான் இது ஒரு பொருள் தான். இதை வாங்கி வைப்பவர்கள் சாதாரணமாக பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தோன்றார். ஆனால் அதை ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு நாள் கூட எனக்கு வேண்டிய ஒரு பொருள் திரும்பி பார்க்கும் பொழுது இல்லையே என்கிற எண்ணம் இன்று வரை வராத அளவுக்கு என்னை பார்த்துக் கொண்டார்கள். அவர்களை எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அவர்களுக்கு எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று சொல்வதில்லை. நானும் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளை நெருங்கியிருக்கிறேன் நம்புகிறேன். அடுத்த பிறவியில் அவர்களுக்கு மனைவியாக பணிபுரிந்திருக்கிறேன். இது போன்ற மன்றங்களும் இது போன்ற நல்ல உள்ளங்களும் தான் உறவுகளை மேம்படுத்தும், உறவுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை சொல்லித்தரும். இப்படிப்பட்ட மன்றங்கள் இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டும். என்னை போன்ற தாமதமாக அறிவு வளரக்கூடிய ஜென்மங்களுக்கும் மனைவிகளை புரிந்து கொள்ளும் சக்தியை தர வேண்டும். இப்படி என்னுடைய மனைவியை பற்றி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். வாய்ப்பு கிடைத்ததனால் ஒரு சில சம்பவங்களை சொல்ல நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் குடும்பம் சற்று மிகப்பெரிய ஏறத்தாழ 40-50 உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது ஒரு சிறு சிறு மன கசப்புகள் இருப்பது. ஆனால் ஒருவரிடம் இவரிடம் அவரோ அவரிடம் இவரோ யாராவது ஒருவருக்கு ஒருவர் ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருப்பது எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் என் மனைவி இந்த ஒட்டுமொத்த 50-60 உறுப்பினர்களிடத்தில் யாரிடத்திலும் பகை இருக்கின்ற ஒரு நிலையை இன்று உருவாக்கியது. அத்தனை உறுப்பினர்களிடமும் நிச்சயம் சிரித்து பழகி நன்றாகவே பழகி கொண்டிருக்கிறார். பல காலங்கள் கழித்து எனக்கும் அந்த பழக்கம் சொல்லிக் கொண்டார். இப்பொழுது நானும் எங்களுடைய மனிதர்களோடு நான் உறவுகளோடு மட்டுமல்லாது நான் சந்திக்கக்கூடிய அன்றாட மனிதர்களுக்கு கூட உறவை பாராட்டவே விரும்புகிறேனே தவிர எங்குமே புதிய பகையை சம்பாதிப்பது இல்லை. அதற்கு காரணம் என்னுடைய மனைவியாக. ஒரு முறை என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர்கள் என் மனைவியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்கின்ற ஒரு தகவல் எனக்கு காலதாமதமாக எனக்கு கிடைத்தது. நான் எனக்குள் சற்று கோபம் உருவாயிற்று. ஆனால் நான் இன்னும் சொல்லவில்லை. மனைவியிடம் வந்து இவர்கள் இப்படி சொன்னார்களே என்று சொன்னேன். ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால்
இப்படியா சொன்னார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்தது. அவர் சொன்ன வார்த்தை, அவர்கள் மிகவும் நல்லவர்கள், அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன கோபத்தில் இருந்திருக்காங்க, இதெல்லாம் ஏன் பேச பண்ணுறீங்க. இந்த பக்கம் வந்து இரண்டு விஷயங்களை தருகிறது. ஒரு துறவியிடம் கேட்கிறார்கள், ஐயா கோபம் என்றால் என்ன அப்படின்னு. பிறர் செய்யும் ஒரு தவறுக்கு நீ உனக்கு கொடுத்துக் கொள்ளும் தண்டனையை கோபம் என்று சொல்லியிருக்கிறார். தவறு செய்தது யாரோ ஒருவர், அவர் மீது நீங்கள் கோபப்படும் பொழுது உங்கள் உடலிலே ஏற்படக்கூடிய அந்த வேதியியல் மாற்றங்கள் உங்களுடைய உடல் நலத்தை கெடுக்கும், உள்ளத்தை கெடுக்கும், மூளையை பாதிக்கும். அதனால் ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடையும் தவறான வழிகிறார். ஒரு கோபம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குகிறது. அதனால் அவர்கள் பகை பேச முடியாது. இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதை ஒரே வார்த்தை எவ்வளவு அழகாக அவர்களுக்கே மறந்திருக்கும் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களிடம் நிறைய நல்ல குணங்கள் கொட்டி கிடக்கின்றன. இப்படி சொன்னால் அவர்களுக்கு ஒரு பெரிய நான் இதை சபை அலங்காரத்திற்காகவோ அல்லது நான் ஏதாவது சொல்லி இங்கே கைத்தட்ட நிச்சயமாக கிடையாது. இந்த பிறவில் நான் பெற்ற பெரும் பாக்கியம் என்பதை அதை எந்த மாற்றுகளும் என்ன அதை உணர்வதற்கு சற்று காலதாமதம். ஆனால் நீ எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்பதை அவரிடத்தை கூட அவ்வப்போது சொல்லியிருப்பார். நான் இவ்வளவு உயர்வாக சொல்வதற்கு சொன்னதில்லை. அதற்கு வாய்ப்பளித்த இந்த மன்றத்திற்கு நான் ஒரு பாதங்களை வணங்கிக் கொள்கிறேன். இதுபோல இன்னும் எல்லா தம்பதிகளுக்கும் இப்படிப்பட்ட உறவுகள் கண்டிப்பாக என் நினைவுகளும் உறவுகளும் இருந்திருக்கும். இன்னும் அதுபோல பல நல்ல உறவுகளும் நல்ல உங்களுக்குள்ள ஒரு நல்ல உணர்வுகள் அமைய வேண்டும் என்றும் புதிய இளம் தம்பதியர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த இளம் தம்பதியர்களுக்கு நான் சொன்னேன் அல்லவா, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பின்புதான் என் மனைவியின் குற்றம் நல்ல உணர்வுகள் புரிந்தன என்று. அதற்கு எனக்கு இந்த மனவளக்கலை மன்றத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்காததனால் அவ்வளவு காலதாமதமாக அமைந்துவிட்டது. உங்களுக்கெல்லாம் கடவுள் வரத்தாலும் இவ்வளவு விரைவிலே இந்த மன்றத்திலே கலந்து உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் 5000 ஆண்டுகள் தயாரிக்கப்பட்ட பொழுது அதை நினைவுகளை கொண்டாலே போதும், அவர்கள் மீது தானாக மரியாதை விட்டுவிடும். இந்த நல்ல நேரத்திலே நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பையும் அதற்காக என் மனைவியை வாழ்த்துவதற்கும் வணங்குவதற்கும் கொடுத்த நல்ல உள்ளங்கள் அனைவரையும் நெஞ்சால பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.